ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸு தான், ஷார்ட்ஸாக போட்ட கிச்சன் டிப்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான். நீங்கள் எண்ணெயில் எந்த ஒரு பொருள் பொரிச்சாலும் சரி, பூரி, பஜ்ஜி, மீன் எது பொரிச்சிங்கனாலும் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கிற உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உப்பு சேர்த்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது எண்ணெய் துளி கூட குடிக்காது. அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். எக்ஸஸாக எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனுக்கு வலது பக்கத்தில் எப்போதுமே நான் அன்னபூர்ணி தாயாரோட சிலையை வச்சுருப்பேன். இப்படி செய்யும்போது அன்னத்துக்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப் நம்மளுக்கு 3 நேரமும் சமைக்கும்போது 3 நேரமும் பயன்படுத்தக்கூடியது தான். ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகப்படியாக வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி கொட்டாமல் இருக்காது. யாருக்காக இருந்தாலும் ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த ஜூஸை நீங்கள் தடவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா கண் எரிச்சல், கண்ணீர் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் தான் இல்லை, நீங்கள் புழிஞ்சிட்டு அது தோலை கூட வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். வெங்காயம் பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது போல் கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் நம்ம செய்யும்போது அவ்வளோ ஈஸியாக இது வதக்கி கொடுத்துரும். ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தயாரை வச்சுருக்கும் போது நான்வெஜ் எல்லாம் சமைக்கலாமா என்னென்னு. நான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். அதுக்காக அந்த இடத்த விட்டு மாற்ற மாட்டேன். நான்வெஜ் சமைச்சாலும் அது அங்கேயே தான் இருக்கும். சப்பாத்தியை தேய்ச்சி இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது சப்பாத்தியை தேய்ச்சி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. இப்படி செய்கிறதுனால சப்பாத்தியை நீங்கள் எப்போ வேணுனாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. சில பேர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரிசி மாவை தூவி பேப்பரை ஒன்றுக்கு கீழே ஒன்றா வச்சிட்ருப்பாங்க. இது எதுவுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி தட்டில் நீங்கள் ஒரு 20 சப்பாத்தி கூட போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா ஒட்டவே ஒட்டாது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளுக்கு டெய்லியுமே எனக்கு நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம், இது எல்லாமே வந்துட்டுருக்கும். அதுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதை பெரிய சைஸ் மாத்திரை அந்த கவரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை அளவுக்கு போதும். வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து இதை நீங்கள் தினமுமே எடுத்துகிட்டு வாங்க. நான் ரொம்ப நாளாக நெஞ்சு எரிச்சல்னால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அல்சர் இருக்குது. நெஞ்சு பயங்கரமாக எரியும். எந்த ஒரு உணவுமே மதியத்துக்கு பிறகு நம்ம சாப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஐடியாவை நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நெஞ்சு எரிச்சலுங்கிறதே கிடையாது. கடவுள் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன். நான் வீடியோ போகணும், லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் செய்யலை. கண்டிப்பாக நான் கொடுக்குற ஒவ்வொன்றுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது சரி அப்படின்னா தான் மட்டும்தான் நான் வீடியோவாக அதை அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 1 வீக்காக நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். எனக்கு அந்த நெஞ்சு கரிச்சல்ங்கிறதே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். மோரே இல்லை, பாலை எப்படி மோராக்க முடியும்? உரமோர் இல்லாமல். இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. விரல் பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஒரு 4-5 வரமிளகாயோட காம்பை கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. இது நிச்சயமாக சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நானும் ஒரு ஷார்ட்ஸு பார்த்துட்டு தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி 4-5 வரமிளகாயோட காம்பை கிள்ளி போட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் பாருங்கள், சூப்பராக அது தயிராக இருக்கும். ஆனால் ஒன்று, நம்ம மற்ற கடைகள்லாம் வாங்குகிற மாதிரி இருக்காது. இது அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. புளிப்பு இல்லாமல் ஆனால் தயிர் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இன்னுமுமே பிரச்சனை இருக்கிற ஒரே விஷயம் இந்த முட்டை உடையாமல் எப்படி வேக வைக்கிறதுன்னு தான். நீங்கள் காசு கொடுத்து கடைகளில் வினிகர், கல்லுப்பு இது எதுவுமே தேவை கிடையாது. நம்ம தூக்கி எறியக்கூடிய வெங்காயத்தாள், இந்த வெங்காயத்தாளை எடுத்து முட்டை வேக வைக்கும்போது போட்டுருங்க. சூப்பராக முட்டை செம்மையாக வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நீங்கள் எடுத்து உரித்து பாருங்கள். தெறிப்பு இருக்குமே தவிர ஒரு சில முட்டைகளில் தெறிப்பு இருக்கும். ஆனால் முட்டையோட வெள்ளைக்கருவோ மஞ்சக்கருவோ எதுவுமே வெளியில் வராது. சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.